வீணை ஒன்று கண்டெடுத்தேன் ஆசை வைத்தேன் வேறொருவன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன் வீணை ஒன்று கண்டெடுத்தேன் விரல்கள் மீட்ட ஆசை வைத்தேன் வேறொருவன் சொந்தம் என்று மீட்டாமல் அவன் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாலே அவன் பறந்து போனாலே மகளானா நான் அவளுக்கு மகனாரி என் உள்ளம் அவள் அல்லவா என் உயிரை எடுத்து கொண்டாள் என் உயிரை எடுத்து கொண்டாள் அவள் பறந்து போனாரே என்னை மறந்து போனாரே நான் பார்க்கும் போது உங்கள் இரண்டை கவர்ந்து போனாரே அவள் பறந்து போனாரே. என்னடா நாங்க ரெண்டு பேரும் இங்க லோல் போட்டுறோம். அவனும் ஒரு மொழிக்கு பாடி கிடக்குறான், இவனும் சும்மா நின்று கிடக்குறான். இவன் அப்படியே ஆட்டுக்காட மறைக்கிறாமே மறைச்சு கிடக்குறான். சும்மா தானே இருக்கிறான். நாங்க ரெண்டு பேரும் இட்டு மரமா போயிட்டு என்னடா எவனா ஒருத்தனா எதனா உன்னை இட்டு போனா தானே அவன் பாரத்தினால இவன் மறைச்சு கிடக்குறான், இவன் மறைக்கிறான், அவன் பாடி கிடக்குறான். நீயா எனக்கு எதிரி நீயா? அப்படியா? 5 வயதுல அண்ணன் தம்பி, 10 வயதுல பங்காளி, 20 வயதுல எதிராளி. அந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை, என் அன்புக்கு அவள் இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை. அந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை, என் அன்புக்கு அவள் இல்லை,
கட்சியில உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல. அந்த அவன் ஜவிட்டு என்னப்பா பண்ற? ஆ பந்து போட்டாலே பந்து போட்டாலே ஆ பந்து போட்டு எப்படி கட்டிமா பிடிச்சிருக்கோம். டேய் வாடா. நான் பிடிக்கிறான்னு சொன்னா நீ கம்மன் இருக்கலாமா? என்னங்க சரி எனக்கு கால் வைக்க முடியும். கஜாலபதி சாவ பாரியா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கணத்துல வந்து செத்துருக்காங்க, கஜாலபதி செத்துருக்காங்க, இந்திரி செத்துருக்காங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்றீங்க? கஜாலபதி சாவ நான் பாக்குறேன். ஆமா செத்துருவங்க. என்னங்க பாருங்க செத்துருவேன். செத்துரு. ஐயோ உயிரோடு இருந்தால் உன்னை நான் காதலித்திருப்பேன். நீ இறந்து விட்டாயே ரோஜா, இறந்து விட்டாயே. நடிப்பிலே நீ நடிக்கிறாய், அற்புதமாக நடிக்கிறாய். கடைசி வரை என்னை கைவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். எனக்கு எக்காலத்திலும் இவரை கைவிட மாட்டேன். இதுவே சத்தியம். ரோஜா, ஆ ஆள்மேல் கூந்தல், விழிகள் பற்கள் மோகன புன்னகை, புன்னகை என்ன இடை, இடை இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுமா? எப்படிங்க? மயக்கம் என்ன? அன்று வரும் கதைகளில் நான் கேட்டதும் கண்ணா வரும் காவலுக்கு உங்கள் காணிக்கை நினைக்கவில்லை மன்னா, நினைக்கவில்லை மன்னா. அதில் தேவதை போலே நீயாடு பூவாடை வரும் மேனியே உன்னை வீரர்கள் விளையாடு. கைவலையோ உன் கைவிலையோ கட்டி அணைத்து கவிப்பாடு.
விட்டு அழைத்து